ராமகிருஷ்ணர் போன்றவர்கள், ரமணர் போன்றவர்கள் ஃப்ளெக்ஸ் போர்டு வைத்துக்கொண்டோ ஒரு போஸ்டர் வைத்துக்கொண்டோ தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டது கிடையாது. ஆனால் நீங்கள் அவற்றை செய்கிறீர்கள் அல்லது செய்கிறவர்களை ஊக்குவிக்கிறீர்கள். ரமணர் ஃப்ளெக்ஸ் போர்டு போடல, என்னத்துக்குன்னா இப்போ ஃப்ளெக்ஸ் இல்லை. புத்தர் ஒரு கிராமத்துக்கு 40 வருடம் சுற்றினாங்க. என்னத்துக்குன்னா அவருக்கு டெலிவிஷன் கிடையாது, ரேடியோ கிடையாது, ரெக்கார்ட் பண்ணி சிடி அனுப்ப முடியாது, இல்லை இன்டர்நெட்டில் சொல்ல முடியாது. இதனால் அவருடைய சீடர் சுற்றினாங்க. ஆனால் இப்போ தொழில்நுட்பன்றது இருக்குது. தொழில்நுட்பன்றது அது ஒரு கருவி மட்டும்தான். நன்மைக்கு உபயோகப்படுத்த முடியும், கெடுதலுக்கு உபயோகப்படுத்த முடியும். பிரத்தியொரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் எப்படின்னு தெரியாமல் இருக்கிறான். இப்படி எப்படின்னா எல்லாருக்கும் தாகம் இருக்குது, தண்ணி எங்கே இருக்குதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட இங்கே தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பானை முழுக்கமாக இவருக்கு எல்லாம் தாகமாக இருக்குது, நாம் சும்மாவே உட்காந்துக்கிறோம். இல்லை, நான் அப்படி இல்லை, ஃப்ளெக்ஸ் போர்டு போடுவேன், இங்கே தண்ணி இருக்குது வாங்க. அப்படி இவங்க படிப்பு இல்லாதவங்க படிக்க தெரியல, நான் எழுதுதேன்னா கத்திட்டு சொல்லுவேன். அப்படியே கேட்கலன்னா இந்த மாதிரி மைக்ரோஃபோன் வச்சு கத்திக்குவேன். என்னத்துக்குன்னா தண்ணி இருக்குது, தாகமாக இருக்கிறவங்க சும்மா சுற்றி அலைஞ்சே இருக்கிறாங்க, சொல்லாமல் உட்காந்து அதே ஒரு பெரிய குற்றம் தானே.